Hello my dear student, welcome to my channel. நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் என்சிஆர்டி கிளாஸ் 12 இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ஹேலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ அரேன்ஸ். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 5 பார்க்கலாம். A hydrocarbon C5H10 does not react with chlorine in dark. இது முக்கியமான பாயிண்ட். நமக்கு டார்க்கில் வந்து குளோரின் கூட ரியாக்ஷன் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாலிகுலர் ஃபார்முலா இருக்கக்கூடிய காம்பவுண்டு குளோரின் கூட ரியாக்ஷன் நடக்காது எப்படின்னா இருட்டில். அதே சமயத்தில் இது வந்து சிங்கிள் மோனோக்ளோரோ காம்பவுண்டை கொடுக்குமா இன் பிரைட் சன்லைட்டு. சன்லைட்டில் நடக்கும்போது இது வந்து குளோரின் சப்ஸ்டியூஷன் நடக்கும். தட் இஸ் மோனோக்ளோரோ, ஒரு குளோரின் சப்ஸ்டியூஷன் மட்டும் நடந்து ப்ராடக்டை கொடுக்கும். அப்போது இது என்ன ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறத கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாலிகுலர் ஃபார்முலா முதல்ல இருக்குன்னா C5H10 இது வந்து CnH2n அப்படிங்கிற ஒரு காமன் ஃபார்முலாவில் வந்து ஃபிட் ஆகும். இந்த ஃபார்முலாவில் ஒபே பண்ணுற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அல்கீனாக இருக்கலாம், இல்லை சைக்ளிக் காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம C5 வச்சு ஒரு அல்கீனை எழுதணும் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம போடலாம். இல்லைன்னா நம்ம சைக்ளோபென்டேன் அப்படிங்கிறதையும் எழுதலாம். இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரில் ஏதோ ஒன்று தான் இந்த ஃபார்முலாவுக்கு மேட்ச் ஆகும். பட் அந்த கண்டிஷன் படி என்ன சொல்கிறாங்கன்னா இட் டஸ் நாட் ரியாக்ட் வித் குளோரின் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக நம்ம எடுக்கக்கூடிய இந்த அல்கீன் வந்து குளோரின் கூட டார்க்கில் ரியாக்ஷன் நடக்கும்போது, குளோரின் கூட இருட்டிலையும் கூட நமக்கு அடிஷன் ரியாக்ஷன் நடந்து, இந்த டபுள் பாண்டில் அடிஷன் நடந்து நமக்கு இந்த மாதிரி டைக்ளோரோ சப்ஸ்டியூட்டட் காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, டார்க்கில் ரியாக்ஷனே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. நடக்காதுன்னா என்ன, இந்த ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா அந்த ரியாக்ஷன் நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ ஒரே பாசிபிலிட்டி இந்த சைக்ளோ ஹெக்சேனா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த சைக்ளோ ஹெக்சேனா இருந்தால் இது மோனோக்ளோரோ சப்ஸ்டியூஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டால் எஸ், தேர் இஸ் எ பாசிபிலிட்டி. பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம குளோரின் போட்டு சன்லைட் லைட்டில் ரியாக்ஷன் பண்ணும்போது மோனோக்ளோரோ சப்ஸ்டியூஷன் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம புக்கில் வந்து என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பிளேஸில் ஒரு குளோரின் சப்ஸ்டியூஷன் நடக்கும். ஸோ அதனால் இந்த ரியாக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக வந்து சைக்ளோ ஹெக்சேன் தான் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறோம். சரியா?